என்னோட பேரு அம்மு. நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பள்ளியில மற்றும் வேதாரண்யம்ல இருக்கிற மற்ற 10 பள்ளிகள்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்ற மத்திய அரசோட திட்டம் இருக்கு. அதன் அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் அறிவுரையின்படியும் சமூக நலத்துறையோட உதவியோடையும் நாங்க இப்போ ஒரு 20 டாபிக்ஸ் சொல்லித்தரோம். யாருக்கு சொல்லித்தரோம்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கிற வேதாரண்யம் வட்டத்துல இருக்கிற 10 பள்ளிகளுக்கு. அந்த 10 பள்ளிகள்ல 8வது மற்றும் 9வது படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வாழ்க்கை திறன் கல்வியை தான் நாங்க சொல்லி தந்துட்டு வரோம். இப்போதைக்கு நாங்க எது முடிச்சிருக்கோம்னா, குழந்தை உரிமைகள் அதை பத்தியும், அடுத்ததா சுய மதிப்பீடுனா செல்ஃப் எஸ்டீம், அதுக்குள்ள செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் அக்செப்டன்ஸ், அப்புறம் இது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை பத்தி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாடி பாசிட்டிவிட்டி, பிசிக்கல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், மென்டல் ஹெல்த்னா என்ன, அடுத்ததா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன, ஸோ இது மாதிரி பல விஷயங்களை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கும். இப்போ வரைக்கும் குழந்தைங்க கிட்ட எது மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னா, உண்மையாவே ரொம்ப ஆவலா எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. சொல்லி கொடுக்கவும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு. என் பேர் வந்து ஸ்ரீ கோகுல் கிருஷ்ணா. செம்படை அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வரேன். இப்போ வந்து சென்னையிலேருந்து ஒரு அக்கா அண்ணெல்லாம் வந்து எங்களோட சொல்லி தந்தாங்க. அதுலேருந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டும் போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வரும்போது குழந்தைகளோட உரிமை அந்த மாதிரிலாம் எங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க. மொத்தம் 80 உரிமைகள் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த 80 உரிமையும் நானே இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த 80 உரிமையும் நான் வந்து இப்போ கற்றுக்கிட்டேன். அந்த 80 உரிமையும் நான் வந்து எல்லார்ட்டையும் கொஞ்சம் பேசி கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். அதேமாரி இன்னைய கிளாஸில் வந்து இன்னைக்கு நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். யார் உடலையும் வச்சும் கேலி செய்யக்கூடாது, யார் உடலையும் வச்சும் மனம் கொஞ்சம் இது பண்ணக்கூடாது. அதனால நான் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். இவங்க சொல்லி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா. அப்படின்னா ஒரு தினைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் வராங்க. இவங்க வந்து ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாயாக இருக்குது இவங்களோட பழகிறது, பேசுகிறதெல்லாம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலி, ஒரு என்ஜாய்மெண்ட். நிறையா சொல்லி கொடுத்தாங்க. நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்குறாங்க இவங்க கிட்ட இருந்தாங்க. இது கொஞ்சம் எங்களுக்கு ஜாலியாக, அந்த படிப்புலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக ஜாலியாக இருக்குது.